வணக்கம். ஆகாஷ்வாணி புதுச்சேரி செய்தி அறிக்கை வாசிப்பவர் நாராயணசாமி. பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 2 நாள் பயணத்தின் முதல் கட்டமாக இன்று மேற்கு வங்க மாநிலத்தில் பல்வேறு வளர்ச்சித் திட்டங்களை அவர் தொடக்கி வைத்தார். மால்தா நகரில் நடைபெற்ற பொதுக்கூட்டத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய அவர் திரிணாமுல் காங்கிரஸ் அரசை கடுமையாக விமர்சித்தார். மாநிலத்தில் சட்டவிரோத ஊடுருவல் மிக கடுமையான சவாலாக இருப்பதாக சுட்டிக்காட்டிய அவர் சணல் சாகுபடிக்கான குறைந்தபட்ச ஆதரவு விலை மற்றும் மத்திய நிதி கணிசமாக அதிகரித்துள்ளதாக குறிப்பிட்டார். முன்னதாக ஹவுரா குவஹாத்தி இடையே படுக்கை வசதியுடன் கூடிய இந்தியாவின் முதல் வந்தே பாரத் ரயிலை கொடியசைத்து தொடக்கி வைத்தார். முழுமையாக குளிரூட்டப்பட்ட இந்த ரயில் பயணிகளுக்கு குறைந்த கட்டணத்தில் விமானம் போன்ற பயண அனுபவத்தை வழங்கும் விதத்தில் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த ரயிலில் 823 பயணிகள் அமரக்கூடிய 16 நவீன பெட்டிகள் அமைக்கப்பட்டுள்ளதாகவும் பிரதமர் கூறினார். வளர்ச்சியை மட்டுமே தாரக மந்திரமாக கொண்டு பிஜேபி தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி செயல்பட்டு வருவதாக மத்திய உள்துறை அமைச்சர் திரு அமித்ஷா கூறியுள்ளார். மகாராஷ்டிராவில் நடைபெற்ற நகர்ப்புற உள்ளாட்சி தேர்தலில் பிஜேபி கூட்டணிக்கு கிடைத்த வெற்றி பிரதமர் மீதான மக்களின் நம்பிக்கையை எடுத்து காட்டுவதாக அவர் குறிப்பிட்டார். மகாராஷ்டிராவின் வளர்ச்சிக்காக மேற்கொண்ட பணிகளுக்கு மக்கள் அளித்த அங்கீகாரம்தான் இந்த வெற்றி என்றும் 29 நகராட்சிகளுக்கு நடைபெற்ற தேர்தலில் 1425 இடங்களில் பிஜேபி வெற்றி பெற்றது என்றும் அவர் கூறினார். போலந்து நாட்டின் துணை பிரதமரும் வெளியுறவுத்துறை அமைச்சருமான திரு ரடோஸ்லாவ் சிக்கோஸ்கி இன்று முதல் 3 நாள் பயணமாக இந்தியா வருகிறார். ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்ப்பூரில் நாளை நடைபெறும் இலக்கிய விழாவிலும் அவர் கலந்து கொள்கிறார். தொடர்ந்து திங்கட்கிழமை புதுடில்லியில் மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் டாக்டர் ஜெய்சங்கரை சந்திக்கிறார். பிரதமரின் விக்சித் பாரத் ரோஜ்கர் யோஜனா திட்டம் ஆகியன நாடு முழுவதும் உள்ள இளைஞர்களுக்கு அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கும் என்று மத்திய இணையமைச்சர் திரு ஜார்ஜ் குரியன் கூறியுள்ளார். கோட்டயத்தில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பில் பேசிய அவர் சில மத்திய அரசின் திட்டங்களில் அண்மையில் செய்யப்பட்ட மாற்றங்களால் சமூகத்தின் பல பிரிவினர் பயனடைந்துள்ளதாகவும் அதிக வேலை வாய்ப்புகளை உருவாக்கி உள்ளதாகவும் மத்திய அரசின் திறம்பட்ட செயல் திட்டங்களை உறுதி செய்வதாகவும் தெரிவித்தார். பிரதமர் திரு நரேந்திர மோடியின் 500 ஜிகாவாட் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி குறித்த தொலைநோக்கு பார்வையுடன் மாநிலத்தின் பசுமை எரிசக்தி இலக்குகளை சீரமைத்துள்ளதாக ஆந்திர பிரதேச முதலமைச்சர் திரு சந்திரபாபு நாயுடு கூறியுள்ளார். இன்று காக்கிநாடாவில் உள்ள ஏஎம் கிரீன் ஹைட்ரஜன் மற்றும் கிரீன் அமோனியா ஆலையின் முதல் முக்கிய உபகரணங்கள் நிறுவும் விழாவில் பேசிய அவர் இவ்வாறு கூறினார். இந்நிகழ்ச்சியில் துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாணும் பங்கேற்றார். உலகின் மிகப்பெரிய பசுமை ஹைட்ரஜன் மற்றும் பசுமை அமோனியா திட்டம் இது என்றும் சூரிய சக்தி, காற்று சக்தி, நீர், மின்சாரம் மற்றும் மின்சார சேமிப்பு ஆகியவற்றில் ஆந்திர பிரதேசம் வலுவான ஆற்றலை பெற்றுள்ளது என்றும் திரு சந்திரபாபு நாயுடு கூறினார். ஹஜ் யாத்திரைக்கான நடைமுறைகளை முடிப்பதற்கான காலக்கெடு வரும் 25ஆம் தேதி வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது. இந்த தேதிக்கு பிறகு கூடுதல் அவகாசம் வழங்கப்பட மாட்டாது என்று சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சகம் தெளிவுபடுத்தியுள்ளது. ஹஜ் யாத்ரீகர்கள் தங்களின் முன்பதிவு மற்றும் பிற ஆவணங்களை இறுதி செய்யுமாறு அமைச்சகம் வலியுறுத்தியுள்ளது. மகளிர் பிரீமியர் லீக் 20 ஓவர் கிரிக்கெட் போட்டி நவி மும்பையில் உள்ள டாக்டர் டி.ஒய். பாட்டீல் விளையாட்டு அகாடமியில் நடைபெற்றது. இப்போட்டியில் யூபி வாரியர்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் அணியை 22 ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி வெற்றி பெற்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெறுகிறது. வணக்கம்.